ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உளுத்தங்கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உளுந்து நல்லா ஒரு 3 ஹவர்ஸ் ஊற வச்சு ஆட்டி இது மாதிரி எடுத்து வச்சுக்கணும். நைஸாக ஆட்டி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அடுப்பு ஆன் பண்ணி தண்ணி ஒரு கனமான பாத்திரத்தில் தண்ணி ஒரு 2 கிளாஸ் எடுத்து நல்லா ஹீட் பண்ணிக்கணும். தண்ணி நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போ உளுந்த மாவை ஆட் பண்ணிக்கணும். இப்போது நான் ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். எந்த ஒரு லங்ஸ் இருக்கக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். ஃப்ளேம் சிம்மில் தான் இருக்கணும். இனிமேல் சிம்லேயே வச்சு கைவிடாமல் அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நல்லா பாயில் பண்ணணும். அந்த ரா ஸ்மெல் இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா பாயில் பண்ணணும். அட்லீஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் பாயில் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போது நல்லா உளுந்து மாவு நல்லா வெந்துடுச்சு. இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போது இதில் 2 ஏலக்காவை பவுட்ரு பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு பவுடர் ஆக்கி வச்சு இதை இப்போ இதோட ஆட் பண்ணிக்கலாம். இதோடைய ஸ்கின் போடக்கூடாது. உள்ள சீட்ஸ் மட்டும் தான் போடணும். சீட்ஸ் நல்லா பவுடர் பண்ணிவிட்டு போட்டுக்கணும். உளுத்தங்கஞ்சிக்கு பாகு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு உங்கள் ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி வெல்லம் போட்டுக்கோங்க. நான் ஒரு கப்பு வெல்லம் போட்டிருக்கேன். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. கரைஞ்சா போதும். ஆஃப் பண்ணிட்டு இதை ஃபில்ட்ரு பண்ணிக்க போகிறோம். இதில் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஏன் ஃபில்ட்ரு பண்ணுறோன்னா இதில் நிறைய தூசு இருக்கும். அதனால் ஃபில்ட்ரு பண்ணிக்கிட்டோம். ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நல்லா இப்போ கிண்டி விட்டுருங்க. இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு எல்லாம் மிக்ஸ் ஆனோடனே தேங்காய் பூ போடணும். இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிட்டோம். நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போது இதில் இருக்கிற தேங்காய் பூ வச்சுருக்கோம்ல, இதை ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலி உளுத்தங்கஞ்சி இஸ் ரெடி. பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ப்ளீஸ் ஷேர், சப்ஸ்கிரைப்.